நமது ஆட்சியில் வடக்கு மாகாணத்தை நிச்சயம் கட்டியெழுப்புவோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வடக்குக்கு எதிராக அநீதிகளே கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதனால்தான் போர் கூட ஏற்பட்டது. எனினும் வடக்கை கட்டியெழுப்புவதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாட்டில் லஞ்சம், ஊழல், மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கிலேயே சில எதிரணி உறுப்பினர்கள் அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இலங்கையின் வறுமையால் அதிகளவில் பாதிக்கப்படும் மாகாணமாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது. இந்த மாகாணத்தை நாம் நிச்சயமாக கட்டியெழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வடக்கை நோக்கிய அனைத்து அநீதிகளையும் கட்டவிழ்த்துவிட்டனர். வன்முறைகளை தலைவிரித்தாடின. இறுதியில் அது யுத்தமாக மாறியது. மக்கள் கொல்லப்பட்டனர். சொத்து இழப்புகள் ஏற்பட்டன. போர் முடிவடைந்து வடக்கு மாகாணம் கட்டியெழுப்பப்படவில்லை. எனினும் நமது ஆட்சியின் கீழ் வடக்கை நோக்கிய அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வடக்கு மாகாணம் நிச்சயமாக கட்டியெழுப்பப்படும். மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டுள்ளனர். 200 வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அனைத்து வழிமுறைகளிலும் மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.